அவ செஞ்ச தப்பு நான் மட்டும் இல்ல, யாராலையும் மன்னிக்க முடியாது. கார்த்திக் வேண்டாம் அர்ஜுன், அபிராமி உனக்கு பிடிக்காது. ஆனா யாருக்குமே பிடிக்காத சாந்தியை நீ அக்கா அக்கான்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லி அவதான் உனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான். டேய், நான் சொல் புத்திக்காரன் இல்ல, சுய புத்திக்காரன். அடுத்தவங்க பேச்சை கேட்டு நான் முடிவு எடுக்க மாட்டேன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல கார்த்திக். இப்போ உண்மை உறங்கி இருக்கு, ஆனா அது எப்பவுமே உறங்கி இருக்காது. ஒரு நாள் முழிச்சுக்கும், அப்ப நீ வருத்தப்படுவ கார்த்திக். நீ செஞ்சது ஒன்னும் பெரிய தியாகம் இல்ல, சாந்திகா செஞ்சதுதான் உண்மையிலேயே பெரிய தியாகம். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. டேய், இன்னைக்கு என்னமோ அபிராமி அபிராமி அவங்க காலையே சுத்திட்டு வந்துட்டு இருக்கல்ல, அந்த நிலைமை ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் உன் காதுல யாரு சங்கு ஊதுனாலும் நீ செவடன் தாண்டா கார்த்திக். நான் அன்னைக்கோ சொன்னேன், இன்னைக்கோ சொல்றேன், நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்ட. ரம்யா, அக்கா எங்க? உள்ளதான் இருக்காங்க. அக்கா, அக்கா. என்ன ஷாம், என்ன வேணும்? இத படிச்சு பார்த்துட்டு உன் கையெழுத்த போடு. என்ன பாது? போலீஸ் கம்ப்ளைண்ட். பாதிக்கப்பட்டது நீதானே, கையெழுத்த போடு. யார் மேல எதுக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்க போற? என்னக்கா நீ கட்டின பொண்டாட்டி குத்துக்கல்லு மாதிரி உயிரோடு இருக்கிறப்போ இன்னொருத்த கூட குடும்பம் நடத்தி குழந்தைய கொடுத்து தாலியை கட்டியிருக்காரு உன் புருஷன். அவர் மேல லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் கையெழுத்து கேட்கிறேன். முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது அவ சம்மதத்தோடு தான் இன்னொருத்த கழுத்தை தாலி கட்ட முடியும், இல்ல விவாகரத்தாவது வாங்கியிருக்கணும். இப்படி ரெண்டுமே இல்லாம உனக்கு துரோகம் பண்ணாரு அந்த ஆளு. அந்த ஆள் பேர் சொல்ல கூட எனக்கு வெக்கமா இருக்குக்கா. ஏங்கா அவரு மட்டும் அங்க அவ கூட ஜாலியா இருப்பாரு, நீ இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப. இதை நான் பார்த்து சும்மா இருக்கணும் இல்ல? முடியாதுக்கா, முடியாது என்னால. கரெக்ட் ஷியாமண்ணா, நீ சொல்றதான் சரி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் கம்பி என்ன வைக்கணும். கிழிச்சு போட்ட கிழிக்காம என்னடி பண்ண சொல்ற? உங்க ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கா? அத நாங்க கேட்கணும். உன்ன உன் கண்ணு முன்னாலே ஒன்னொத்த ஏமாத்திட்டு இருக்கா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இப்படி பேப்பர் கிழிச்சு போட்டுருக்க நீ. ஷாம், ரம்யா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் நான் கிழிச்சு போட்டதுனால என் புருஷனை நான் மன்னிச்சுட்டேனோன்னு இல்ல, அவர் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறந்துட்டேனோ அர்த்தம் இல்ல. நான் என்னைக்குமே அவரை மன்னிக்க மாட்டேன். நான் எப்பவுமே அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்திருக்கேன். ஆனா அவர் எனக்கு நல்ல புருஷனா இருந்தது இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கோவம் அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு, ஆனா எனக்கு இருக்கிற வேகம் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. ஆனா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது யாருக்கு அவமானம்? நம்ம மாமாவுக்கு. அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னால அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த கேஸ் விஷயமா என்ன நடந்தாலும்
ஆர்கே மக, ஆர்கே மருமக, ஆர்கே குடும்பம், ஆர்கே 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 பேரு தான் அடிப்படும். நமக்கு தகப்பனார் மாதிரி இருக்கிற மாமாவை பப்ளிக்லயும் மீடியாவிலயும் அவமானப்படுத்த சொல்றீங்களா? முடியாது. அம்மா, உன்னோட வாழ்க்கை நீ இழந்த பிறகு என்ன பத்தியும் இந்த வீட்டை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்கிறியே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசுமா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தது நாங்க செய்த புண்ணியமா இல்ல நீ செய்த பாவமா? எனக்கு புரியலையே தாய். அத்தை, அழாதீங்க அத்தை. உங்க பையன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க அபிராமி என்னைக்குமே உங்களுக்கு எதிரா போக மாட்டா. என்னப்பா ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்கு? முரளி சொன்ன செய்திக்கு நான் ஆனந்த தாண்டவமே ஆடி இருக்கணும். உள்ள இருக்கிற பூரிப்புக்கு வாய் விட்டு சிரிக்கணும். ஆனா நான் அடக்கமா வெறும் பிஸ்கெட்டு சிப்ஸ் வச்சுக்கிட்டு என் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நியாயப்படி உன்னை நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போயிருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும்பா. என்ன விஷயம்னு சொன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல. நானும் நீயும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த விதி செஞ்சு முடிச்சிருச்சு. புரிஞ்சு போச்சு. ஆர்கே பத்தி தானே சொல்ல போற? வேற எதை பத்தி நான் பேச போறேன்? எப்பவுமே நான் ஆர்கே பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தூங்கும் போது கூட எனக்கு ஆர்கே பத்தி தான் என் சிந்தனை. நீதான் அவனை மறந்துடுற. ஆர்கேயோட மூத்த பையன் மதன் இருக்கானே, அவன் கதை ரொம்ப சுவாரஸ்யம். மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு பேங்க்ல வேலை செய்யற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். சாதாரண தொடர்பு இல்ல, புள்ளையும் பெத்துட்டான். அதனால வீட்டை விட்டு அவன் கெட் அவுட். ஆர்கேக்கு இன்னைக்கு மூத்த மகன் கிடையாது. 2வது பையன் லைஃபாவது உருப்படியா இருக்கா? அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே ஒரு விதவை பொண்ணு, அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஆஹா, கார்த்திக்கு சோக கடல்ல முழுகி இருக்கான். ஆர்கேயோட 2 மகன்கள்னால அவனுக்கு நிம்மதி இல்ல, ஆர்கேயோட 2 மகன்களுக்கும் நிம்மதி இல்ல. பொண்ணுங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்குதா? இந்த பையன் அர்ஜுன் இருக்கானே, அவன் பொண்டாட்டி பேச்ச அவன் கேட்க போறது இல்ல, அவன் பொண்டாட்டியும் அவன் பேச்ச கேட்க போறது இல்ல. அது ஒரு பெரிய புராணமா நடந்துகிட்டு இருக்கு. சின்ன மாப்பிள்ள திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் ஐயா. ஆக ஆர்கேயோட ஃபேமிலியில இன்னைக்கு சுகங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்ட்னர், இதுக்கெல்லாம் காரணம் நானோ நீயோ இல்ல, ஆர்கேயோட திமிரு, அகங்காரம். ஒன்னு என்ன எழுத்து பேசினானே, அதுதான் அவனை இந்த நிலைமை கொண்டாந்து விட்டுருக்கு. ஆக எல்லாமே தானாகவே நடந்திருக்குன்ற. தானா நடந்தது ஒரு பாதி தான், மீதியை நம்ம தானே கவனிக்கணும். குடும்பம் கொஞ்சம் தான் உடைஞ்சிருக்கு, அது சுக்கு நூறா உடைய வேண்டாம். அப்பதான் நமக்கு முழு சந்தோஷம். பார்ட்னர், எனக்கு புரியலையே. இந்த அர்ஜுன் பையன் இருக்கான்ல, அவன் ஏதோ சமூக சேவை செய்யறேன், குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு உடைஞ்சு போன ஆர்கே குடும்பத்தை ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ணுவான். அதை விடவே கூடாது. ஆர்கே குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஊர்ல 4 பேர் சுத்திட்டு திரிவாயா. அவன்ல எவனாவது முன் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணா அதையும் அலோவ் பண்ண கூடாது. ஆர்கே தன்னன் தனியா மாட்டிக்கணும். போராட்டத்துக்கு மேல போராட்டம் அவன் லைஃப்ல வந்து விழணும். அவன் சுக்குநூறு ஆகணும். ஓகே ஓகே ஓகே. ஹே முரளி, இங்க வா. சார், இந்த அர்ஜுன் அவன் கும்பல் எல்லாத்தையும் க்ளோஸா ஃபாலோ பண்ணி அவங்க மூவ்மெண்ட்ஸ் என்னன்னு அப்பப்ப எனக்கு சொல்லு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க சொல்றத செய்யதான் நான் இருக்கேன். அதுவும் இந்த விஷயம் எப்ப சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் பாத்துக்கிறேன் சார். வரேன் சார். வா. என்னையா ஆளு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்? அர்ஜுன் ஃபாஸ்ட்,
அவனுக்கு ஈக்குவல் ஸ்பீட்ல ஒருத்தன் போய் தான் அவனை அடிக்க ட்ரை பண்ணோம். அதுக்கும் மேல அர்ஜுன் அடிக்க போய் இவன் விழுந்துட்டான்னா நம்ம மாட்டிக்க கூடாது. அந்த அளவுக்கு புத்தி இவனுக்கு கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரி ஆட்களை தான் நான் பக்கத்துல வச்சுக்குவேன். பார்ட்னர் சே ஒன்ன சொல்லடா. அதானே பார்த்தேன். சாப்பிடு. இது எல்லாமே புது புது ப்ராஜெக்ட்ஸ். எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. என்ன பேங்க்ல கொஞ்சம் ஹெவியா லோன் வாங்கியிருக்கேன். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வச்சு அந்த லோனை நான் சீக்கிரமா அடைச்சிருவேன். ஆமா அதெல்லாம் ஓகே. ஓகே பாய். ஹாய் திவ்யா. கம் 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 உட்காரு. பாத்தியா திவ்யா, போன் மேல போன், ஒரே வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் காரணம் நீ. உன்னுடைய ஹெல்ப்பால தான் ஸ்டுடியோவை திறக்க முடிஞ்சது. ஆனா பாக்குறவங்க போன் பண்றவங்க எல்லாம் என்ன பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன தினேஷ் இது? பணம் போட்ட முதலாளி நீங்க, உங்களை பாராட்டாம என்னைய பாராட்டுவாங்க? ஆனா லோனை வாங்கி கொடுத்ததே நீ தானே, உன்னை பாராட்டாம இருக்க முடியுமா? இந்த லோன் கிடைச்சதுக்கு காரணமே உங்க வைஃப் தான். அவங்க சரியான நேரத்துல பத்திரத்தை கொடுத்ததுனாலதான் நம்மளால பைனான்ஸே வாங்க முடிஞ்சது. ஓகே ஓகே, இனிமே நான் உன்னை பாராட்டல. பை தி வே, ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. பெரிய கம்பெனியா. நம்ம கம்பெனி பத்தி நீ தான் அந்த கம்பெனி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியாமே. உனக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏற்கனவே கான்டாக்ட் இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஓ, அந்த டபுள் ஃப்ரேம் கம்பெனியா? அவங்களுக்கு நான் தான் சொன்னேன். இப்போ நானும் உங்க கம்பெனில பார்ட்னர் ஆயிட்டேன். இன்கம்க்கு வழி தேட வேண்டாமா? எல்லாம் ஒரு ராசிதான். திவ்யா, அந்த புதுசா வர ப்ராஜெக்ட் பத்தி என்ன? அதுக்குள்ள திவ்யா வந்ததை பாத்துட்டியா? பாக்கல, பேச்சு குரல் கேட்டது. அப்போ நாங்க பேசுனதை ஒட்டு கேட்டியா? தினேஷ், முதல்ல காஃபி சாப்பிடுங்க. திவ்யா, நீ வந்த நேரம் சூப்பர் நேரம். பிசினஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சில பேர் காலடி பட்டாலே செல்வம் கொழிக்கும். போதும் போதும், சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இந்த ராசி, ஸ்டுடியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே ஏன் ராசியால வரல. எல்லாமே உங்க வைஃபோட முகராசி தான். அவங்களோட பிரார்த்தனையாலதான் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீ வேற திவ்யா, என் ஒய்ஃபை பத்தி நீ தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவளை கட்டிட்டு வந்து 1 வருஷம் ஆச்சு. என்ன பணமா வந்துச்சு? கடங்காரன் தான் வந்தான். என்ன தினேஷ் இது? மத்தவங்க முன்னாடி வைஃப பாராட்டலன்னா பரவாயில்ல, இப்படி இன்சல்ட் பண்ணாம இருக்கலாம்ல? திவ்யா, உண்மையை யார் முன்னாடி சொன்னா என்ன? அவ என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். அக்கா, முதல்ல அந்த அபிராமி விஷத்தை இறக்கணும். மாமாவோட ஆபீஸை காப்பாற்றணும். நீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு பொண்ணுங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்து ஒரு பகுதியை காப்பாத்திட்டீங்க. ஆனா மதனோட பங்கும் ஆபீஸ் நிர்வாகமும் அபிராமி கைக்கு போயிடும் போல இருக்கே. ஒரே நாள்ல அவளால அதை அழிக்கவும் முடியாது, நம்மளால அவளை ஒரே நாள்ல திருத்தவும் முடியாது. மாமாவுக்கு அபிராமியோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா புரியதான் போகுது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அது வரைக்கும் நம்ம பொறுமையா. டிரைவர், வண்டி நிறுத்து. இதோ எங்க வீட்டு மகாராணி புது வண்டியில வர. ஏங்க, உங்களுக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அவளதான் வீட்டுல இருந்து துரத்திட்டாங்கல்ல, இன்னும் அவகிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? நாங்க தான் பகை, உங்களுக்கு மட்டும் உறவோ? அவளுக்கு தான் விவசாயம் இல்லைன்னா உங்களுக்கு எங்க போச்சு? இனி அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பயமுறி ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க, அவ்வளவுதானே? அதானே இந்த அம்மாவோட ஆசையும். நீயா என்னமோ வந்த, நீயா பேசுற, நடுவுல எதுக்கு அக்கா விழுக்கிற? அக்கா, பொல்லாத அக்கா, என் அண்ணனோட வாழ்க்கையை பாழ் அடிச்ச அக்கா, என் அண்ணிய அழுவிச்ச அக்கா. வேண்டாம், இதுக்கு மேல பேசுன அடிப்பீங்க. அடிங்க, அடிங்க. ஐயோ அர்ஜுன், அவதான் புரியாம பேசுறானா? நீயும் கூட சேர்ந்துகிட்ட போ.
நாம தான் நாகரிகமா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அறிவுரை சொல்றதெல்லாம் வேஸ்ட். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பொண்டாட்டிய திட்டாதீங்கன்னு போறவ வரவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் நின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. சீ, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரிதான், போடி. என்ன அர்ஜுன், அவளை பத்தி உனக்கு தெரியாதா? வா. நீங்க விடுங்கக்கா, அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க பார்த்து போங்க. பத்திரமா போயிட்டு வா. வரேன்க்கா. மாமா, நீங்களே கேளுங்க உங்க புள்ள பண்ண காரியத்தை. நான் கார்ல போயிட்டு இருக்கேன், இவர் அவளோட சிரிச்சு பேசிட்டு வராரு. யாரம்மா சொல்ற? வேற யாரு மாமா, எங்க குடும்பத்தையே அழிக்க வந்த அந்த சாந்தியோட தான். இவருக்கு என்ன அவளோட பேச்சு? அவ என்ன இவரோட கூட பிறந்த அக்காவா? சரி அனிதா, அவன் வரட்டும், நானே கேட்க. யாரு என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறது இல்ல. என்ன திட்டுவாரு, உங்களை சமாதானப்படுத்துவாரு, அவ்வளவுதானே மாமா? தபார் அனிதா, உனக்கே நல்லா தெரியும், இந்த வீட்டுல நீ தப்பு பண்ணாலும் சரி, அவன் தப்பு பண்ணாலும் சரி, இது வரைக்கும் நியாயத்தை தான் நான் பேசியிருக்கேன். இந்த வீட்டுல யார் வேணா மாறலாம், இந்த பாலகிருஷ்ணன் எப்பவும் மாற மாட்டேன். இனிமேல நியாயத்தை தான் நான் பேசுவேன். அர்ஜுன், நில்றா. அனிதா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மை கூட பேசுறாள் உங்க மருமக. போதும், நிறுத்து. அவளை குறை சொன்னது போதும். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஏன்பா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சாந்தி கிட்ட நீ பேசித்தான் ஆகணுமா? இதுல என்னப்பா தப்பு? அப்பா, உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு, இன்னொரு பக்கம் வெளிச்சம். சில பேர் இருட்ட பாக்குறாங்க, நான் வெளிச்சத்தை பாக்குறேன், அவ்வளவுதான். சோ ஊரோட ஒத்து போக தயாரா இல்லைன்ற? உண்மையோட ஒத்து போறேன்னப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் சாந்தி என்னோட அக்கா. யாருக்காகவும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எவளுக்காகவும் என்னால அந்த பாசத்தை கை கழுவ முடியாது.